எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 7க்கான காணொளி. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் 6 பகுதிகள் தொகுத்து வழங்கியிருக்கிறோன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் 100 வினாக்கள் வீதம் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். தற்போது 7வது பகுதி. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. குளிதாழ்ந்து, இதுக்கு சரியான விடை ஒரு பொருட்பன்மொழி. அடுத்தது, தைத்திங்கள் என்பது காலப்பெயரை குறிக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை. அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்துகிறதுக்கு சரியான விடை கொலகொல, குறைபடா, கூளுடை, வியநகர். அடுத்தது, கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக. சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர், தூக்கு, சுற்றம். அதாவது சீர்தூக்கு, சுற்றம். இது சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. நாட்டுக்கு தேவை அரண். அரண்னா வேற எதுவும் இல்லை, பாதுகாப்பு. அடுத்தது, வாழை, வாழை, வாழை. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுக்கு பார்த்தீங்கன்னா இளம்பெண். அடுத்து, இந்த வாழை மர வகை, இந்த வாழை மீன் வகை, வாழை மீன் அப்படின்னு சொல்ல முடியுங்களா அது. அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆபீஸ். இதுக்கு சரியான விடை வருமான வரி அலுவலகம். வலுவு சொல்லற்ற தொடர் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2. வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பது சரியானது. அணித்து எதிர்ச்சொல் தொலைவில் சேர்த்தெழுதுக. பனை கூட்டல் ஓலை, பனையோலை. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம்? இதுக்கு சரியான விடை அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அன்பகத்தில்லா. அடுத்து 13வது கேள்வி. இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீல முடிதரித்த பல மலை சேர் நாடு, நீரமுத எனப்பாய்ந்து நிரம்பும் நாடு. நீரமுதம் எனப்பாய்ந்து நிரம்பும் நாடு. இதுல பாத்தீங்கன்னா நாடு, நாடு என்பது இயைபு தொடை. இவை இரண்டும். அடுத்தது, தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தாயை போன்று பேசுதல். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்றுக. உலக தமிழர் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது என்பது செயப்பாட்டு வினை. அடுத்தது, நாலடியார் எனும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர். மணிமேகலையின் தோழி சுதமதி. மணிமேகலையின் தோழி சுதமதி. அடுத்தது, பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல். பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல். இதுக்கு சரியான விடை மணிமேகலை. அடுத்தது, புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை 11. பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? இதுக்கு சரியான விடை முல்லைக்கலி. அதாவது, எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இந்த பாடல் வரிகள் கலித்தொகையில் முல்லைக்கலி பிரிவில் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது, ஈ என இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈ ஏன் என்றால் அதனினும் இழிந்தன்று.
இப்பாடலை பாடியவர் கலைதின் யானையார் என்பது சரியானது. இரண்டாவது கூற்று தவறானது. அடுத்தது, தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகளார். அடுத்தது, சுவை பயன் பொறுத்துக. இது சரியான ஆப்ஷன் பி. இனிப்பு வளம், துவர்ப்பு ஆற்றல், புளிப்பு இனிமை, கார்ப்பு உணர்வு. அடுத்தது, தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள். தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள் சிங்கப்பூர், மொரீசியஸ். அடுத்தது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அத்தி மரங்கள். ஆற்காடு என்பது அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி. அடுத்தது, அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. அடுத்தது, அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை மேற்கதுவாய் மோனை. அடுத்தது, ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பரிதிமான் கலைஞர். அடுத்தது, தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். அடுத்தது, நடுவண் அரசு உவே சாமிநாத ஐயர் அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது. அடுத்தது, சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழிற்கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. சிற்ப செந்நூல். அடுத்தது, நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை. ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்விஸ்ட் எனும் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி குப்புசாமி. அடுத்தது, ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். அருணாச்சல கவிராயர். அடுத்தது, 38வது கேள்வி, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். அடுத்தது, உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. இதுக்கு சரியான விடை இந்த பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் சுப்புரத்தினதாசன். அடுத்தது, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். மிக மிக முக்கியமான கேள்வி. அடுத்தது, சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? இதுக்கு சரியான விடை நரசிங்க முனையரையர். அடுத்தது, யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? அகத்தியர். அடுத்தது, நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர். அடுத்தது, ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. அடுத்தது, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். அறிவடிவு மாய்ப்பின் அரண்வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் சிங்கம். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீரா புராணம். சீரா புராணத்தை இயற்றியவர் யாரு? உமருப்புலவர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம். அதே மாதிரி பெரிய புராணத்தை எவ்வாறு அழைப்பர்? திருத்தொண்டர் புராணம். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர்
திருநாவுக்கரசர் ஒன்று குலாம் எனும் திருப்பதிகம் பாடினார். அடுத்தது, நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. எவ்வகை வாக்கியம்? இது தொடர் வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல்? வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல் என்பது என்ன வாக்கியம்? வினா வாக்கியம். அடுத்தது, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான்முக்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. பொதுவியல் திணை. இலக்கண குறிப்பு. பசி கயிறு உருவகம். அகர வரிசையில் எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி. மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழி. மொழிபெயர்ப்பு. அடுத்தது, படுவிடம். இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர் வினைத்தொகை. அடுத்தது, எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. இனிது என்பது வேர்ச்சொல் அல்ல. வந்தான் வேர்ச்சொல்லை தருக. வா. மா ஓரெழுத்து ஒரு மொழியை பொருள் அறிக. விலங்கு. ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஓரெழுத்து ஒரு மொழிக்கான காணொலி தொகுத்து வழங்கியிருக்கிறோம், அதை பார்த்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேர்ச்சொல், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல், அதற்குரிய வினையச்சம், வினைமுற்று, வினையாளரின் பெயர், தொழிற்பெயர், இதெல்லாம் ஏற்கனவே ஒரு காணொலியை தொகுத்து வழங்கியிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பொதுத்தமிழ் மிக மிக முக்கியமானது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொடுக்கக்கூடிய, அதாவது இப்போ அடுத்த மாசம் வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கும் முக்கியமானது, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கும் முக்கியமானது. அதே மாதிரி இனி வரக்கூடிய குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு மிக மிக முக்கியமானது பொதுத்தமிழ். குரூப் 4ல மிக முக்கியமா பொதுத்தமிழ் 100 கேள்விகள் இடம்பெறுது. குரூப் 1 குரூப் 2ல மட்டும்தான் பொதுத்தமிழ் கிடையாது. ஆனா இருந்தாலும் பொதுத்தமிழ் இருந்து கேள்விகள் இடம்பெற்று வருகின்றன. அதுலயும் மிக முக்கியமா திருக்குறள் ஆகட்டும், மற்ற ஏதாவது பொது கேள்வியாகட்டும், இதெல்லாம் பொது அறிவு கேள்வியாகட்டும், இந்த மாதிரியான கேள்விகள், அதே மாதிரி தலைவர்கள் பற்றின கேள்விகள், இதெல்லாம் பொதுத்தமிழ்ல இருந்து தான் இடம்பெற்றுட்டு வந்துட்டு இருக்குது. அதனால பொதுத்தமிழ்ங்கிறது மிக மிக முக்கியம். அடுத்தது, வலுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. பொருந்தா இணையை தேர்வு செய்க. திருத்தக்க தேவர் வளையாபதி என்பது தவறானது. மீதி 3 பாருங்க. இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம், நாதகுத்தனார், குண்டலகேசி, சீத்தலை சாத்தனார், மணிமேகலை, இதெல்லாம் சரியானது. அடுத்தது, ஏன்னா திருத்தக்க தேவர் பாத்தீங்கன்னா வளையாபதியை எழுதினவர் அல்ல. அடுத்தது, பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. இதுல பாத்தீங்கன்னா உள்ளம், வீடு, இடம். இதுல பாத்தீங்கன்னா அழகு. அடுத்தது, அரும்புதல் எதிர்ச்சொல் தருக. மெலிதல். இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல் சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, பொருந்தா இணையை தேர்வு செய்க. இது பொருந்தா இணை மருதம் வைகரை என்பது மன்னிக்கவும் பொருத்தமான இணை. பொருத்தமான இணை மருதம் வைகரை. அடுத்தது, காலம் பிறக்கும் முன் பிறந்ததே தமிழே. எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் மோனை, எதுகை, இயைபு. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருவள்ளுவ மாலை. அடுத்தது, அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது, கூற்று 1, கூற்று 2 இவை இரண்டும் சரியானது. கூற்று 1 பாருங்க. நீலகேசி என்பது ஒரு சமண சமய காப்பியம். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. இவை இரண்டும் சரியான கூற்று. அடுத்தது, கொடுக்கக்கூடிய கூற்று இரண்டும் சரி. என்னது? கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். இவர்
புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். அடுத்தது தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு. தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் ராமாயணம். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் பல்லவர் காலத்து சிற்பிகள். இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரம். அடுத்தது தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். அடுத்தது காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். அடுத்தது மனித மூளையில் தண்ணீரின் அளவு 80% கொண்டது. கொன்ஸ்டான் எனும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அஞ்சாதவன். ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் வடமொழி தமிழ் மொழி நூல்களை படித்தார். ஒப்புரவு ஊருக்கு உதவுவது. வள்ளை பெண்கள். பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணட் பவ்வமென் என்னான் கெல்லை என்று வரையறுத்தவர் காக்கைப்பாடினியார். அடுத்தது சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எண்ணிக்கை எத்தனை? 26,350. அடுத்தது நாடக சாலையொத்த நட்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்தது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எனும் நூல் நாடகம். நூல் ஆசிரியர். நூலும் ஆசிரியர் வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமானது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம்லையும் இந்த நூல்களும் ஆசிரியர்களும் ஏற்கனவே ஒரு தலைப்பு இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால் வீதி அப்துல் ரஹ்மான். நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் துன்பம். அடுத்தது பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை. பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 412. அடுத்தது பல பட்டறை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடுதூது. தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் ஸ்வாட்ஸ் பாதிரியார். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி. உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 7க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 7க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.